இனிமே இந்த வகையான பாம்புகளை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து தூரமா போயிடுங்க. இந்தியால ஒரு வருஷத்துக்கு 50,000 பேர் பாம்பு கடினால இறந்துட்டு இருக்காங்க. 90% இறப்புக்கு காரணமா இப்ப நான் சொல்ல போற இந்த 4 வகையான பாம்புகள் தான் இருக்கு. நம்பர் 1 கண்ணாடி விரியன், நம்பர் 2 கட்டு விரியன், நம்பர் 3 சுருட்டை விரியன், நம்பர் 4 நாகப்பாம்பு. இந்தியால 300 வகையான பாம்புகள் இருந்தாலும் இந்த 4 வகையான பாம்புகள் கொடிய விஷமுள்ள பாம்புகளா இருக்கு. சுமார் 180 வகையான பாம்புகளுக்கு விஷமே கிடையாது. குறிப்பா நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய சார பாம்புக்கு விஷமே இல்லைங்க. 2006ல கட்டுவிரியம் பாம்பு கடிச்சு என்னோட ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க. சரியான முதலுதவி மற்றும் விழிப்புணர்வு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். ஒரு பாம்பு கடிச்சா பயப்படாம உடனடியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போறதுதான் ஒரு சரியான வழியா இருக்கு. முதலுதவி பண்றேன்ட்டு கையை இறுக்கமா கட்டுறது, அவசரப்படுத்துறது, வாய் வழியா விஷத்தை உறிஞ்சுறது, பிளேடால கையை கட் பண்ணி ரத்தம் போகட்டும் அப்படின்ற மாதிரி விடுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அவங்கள அமைதிப்படுத்தி பாம்புகிட்ட இருந்து அவங்கள கொஞ்சம் விலக்கி தூரமா எடுத்துட்டு வந்து நம்பிக்கை கொடுத்து உடனடியா பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அல்லது அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க. பொதுவா பாம்புகள் நம்மள தேவையில்லாம கடிக்காது. தன்னை தாக்க வரும்போது தன்னோட தற்காப்புக்காக மட்டும்தான் கடிக்கும். நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல பாம்புகள் வந்தா ஃபயர் சர்வீஸ் ஆர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்துட்டு விலகி போங்க. அடிச்சு கொல்லாம மத்த உயிர்களோட வாழ்விட உரிமையை நம்ம நிலைநாட்டலாம். இந்த வீடியோ மறக்காம எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.